ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? ஓகே. இன்றைக்கி கவிதை சொல்கிறேன் தலைப்பில் ஆணவ கொலை அதை பற்றி தான் ஒரு கவிதை சொல்கிறேன். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம். ஓகேங்களா? அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஜாதி வெறியால் மதம் பிடித்து ஆடியது காதல் வெறி கொலை. காதலுக்காக எத்தனை பேர் உயிரை விட்டார்கள் ஏராளம். ஆனால் இந்த காலமோ ட்ரெண்டிங் ஆனது கொலை. உன்னை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டேன் நான் ட்ரெண்டிங் ஆக. ஒரு ட்ரெண்டிங்க்கு நீ ஒரு குடிகாரனோ இல்லை ஒரு பைத்தியக்காரனோ இருந்து கொலை செய்கிறாய். ஆனால் உலகில் அது உன்னை நீ ஒரு பைத்தியக்காரன் என்று அதை அசால்ட்டாக விட்டு விடுகிறார்கள். ஒரு தாய் தவறான வழியில் போகின்றால் பிள்ளைகள் என்ன ஆகும்? பிள்ளைகள் கனவுகள் என்ன ஆகும்? அதை கூட சிந்தித்து பார்க்காத தந்தை ஆணவ கொலை செய்கிறான். அதை மனம் துடிக்க பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவாக. நம் மனம் எவ்வளவோ ஆணவ கொலையை பார்த்து மனம் துடிக்கிறது. ஆனால் அதை தட்டி கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் உனக்கும் ஆணவ கொலை நடக்கலாம். உன் மனைவி வரவில்லைன்னு அந்த பிள்ளைகளை இறக்கி விட்டாய். அந்த பிஞ்சு மனசுக்கு என்ன தெரியும்? நீ நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறாய். ஆனால் வீடியோக்காண்டி ஒரு சிறு பிஞ்சை கூட துன்புறுத்துகிறாய். இன்னும் எத்தனை உயிர்கள் சிதைந்து கொண்டு இருக்கும் இந்த உலகில். பாதிக்கப்பட்ட உயிர்கள் எதனால் பாதிக்கப்படுகிறோ என்ற மனவேதனை பார்க்கும் மக்களுக்கும் இருக்கு, சில உயிர்களுக்கும் தெரியும். இதை பதிவிடவோ என் மனம் வருந்துகிறது. ஆனால் சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இது கவிதையாக சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் வார்த்தைகளை சொல்ல முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. யாருனாலையும் தட்டி கேட்க முடியாது. ஏன்னா உலகத்தில் பாருங்கள், ஒரு தாய் தவறான வழியில் போனதுக்காண்டி சின்ன பிள்ளையோ 3 பிள்ளைகளை கழுத்தறுத்து கொண்டாங்க. அதுக்கடுத்து ஒரு காலத்தில் ஜாதி வெறிக்காண்டி காதலுக்காக பிள்ளைகளே கொண்டாங்க. அப்படி இருக்கும். அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ண முடியாது. ஒரு கவிதையாக என்னால் சொல்ல முடிஞ்சதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? யாரும் இதை தவறாக எடுத்துக்க வேணாம்னு சொல்ல. இது என் மனசில் இன்னும் நிறையா இருக்குது. இதை வெளிப்படையாக ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. எவ்வளோ நம்ம வீடியோக்கள் பார்க்குறோம். இப்போ சோசியல் மீடியா வந்தனால நமக்கு எல்லாமே தெரியுது. இதே இந்த சோசியல் மீடியா இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நடக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. இன்றைக்கி கவிதை சொல்லணுன்னு ஒரு டாபிக் தான் எனக்கு. கண்டிப்பாக இதை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நான் இந்த வீடியோ பார்க்கவே இல்லை. என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியல.